நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை ஈசன் அளித்த கூத்தமை ஞானத்தால் கொண்டுணரக்கூடிய கருத்தினை நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணறிவின் மூலம் காக்கு நம் காவலன் காண்பரிய பேரொளி கண்டிப்பாக ஒவ்வொரு சைவனுக்கும் நல்ல அறிவினை கொடுத்திருக்கின்றார். ஒரு நல்ல சைவனை எவனும் ஏமாற்ற முடியாது. நமச்சிவாய் வாழ்க. ஆக நம்மை இருந்தாலும் இப்ப திராவிட மாயை அதனை மூழ்கி கிடக்கிறோம். சிவசிவ நமச்சிவாய் வாழ்க. அதுதான் நம்மளை மழுங்கடிக்க செய்திருக்கிறது. சரிங்களா? எத்தகைய ஒரு கலாச்சார சீரழிவு, எத்தகைய ஒரு அதாவது பண்பாட்டு சீரழிவு எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? தயவு செய்து. தமிழன் மிக சிறந்தவன். தமிழன் அறிவில் சிறந்தவன். சரிங்களா? உயரினை அதற்கு எதிர்ப்பதம் சிறிய இணை, அதுதான் இலக்கணப்படி. அது கூட ஒரு தாழ்த்தப்பட்ட சொல் அப்படிங்கறதுக்காக அசிரினை அப்படிங்கிற ஒரு அருமையான சொல்லாடலை தமிழன் கையாண்டான். ஆக நம்மளிடம் இருக்கின்ற உணர்வுகளை மழுங்கடித்து நம்மை அடிமையாக்கி இந்த திராவிட பாரம்பரியம் தயவு செய்து கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும். நமச்சிவாய் வாழ்க. எம்பெருமான் சிவபாத இருதயர் ஈசனிடத்திலே வைத்த விண்ணப்பம்தான் நமக்கெல்லாம் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் கிடைத்தார். அவர் ஈசனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறாரு. ஈசனே, பரசமயத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள், இவர்களை எல்லாம் உன்பால் ஈர்த்து ஒரு நல்ல புதல்வனை கொடுப்பாயாக என்று கேட்கிறார். ஆக ஈசனிடத்திலே நாம் வரம் கேட்க தெரிந்திருக்க வேண்டும். நமச்சிவாய் வாழ்க. அவன் கொடுப்பதற்கு எப்பவுமே தயாராக இருக்கின்றான். ஆக கேட்க தெரிந்திருக்க வேண்டும். நமச்சிவாய் வாழ்க. ஆக ஒரு மாயை என்பதா நம்முடைய ஒரு போன ஜென்மத்தில் இருக்கின்ற பிறவியினுடைய நம்ம செஞ்ச பாவம்ங்கிறதா? நம்ம இந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுனாமி வந்தது, எத்தனையோ ஆன்மாக்கள் இறந்து விட்டது. ஆக இயற்கை பேரிடர்கள், அவங்கெல்லாம் உண்மையிலே புண்ணியம் பண்ணவங்க. நம்ம உணர்வுகள் இருந்தும் செயல்பட முடியாமல் நாம் இருக்கின்றோம். சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கின்றோம். அப்போ நம்மள்ட்ட கலாச்சார பண்பாடு சீரழிவு நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில இப்ப பாத்திருப்பீங்க, ஒரு சிம்பிள் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு மேல அந்த கூடாரமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கலாச்சார சீரழிவு, ஸ்லோ பாய்சன் என்ற வகையில மெல்ல விஷத்தை செலுத்துவது. நம்மள்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை இந்த திராவிட மாயை என்பது நம்மளை அழித்து கொண்டிருக்கிறது. அடியனுக்கு பொழுது 54 வயசு ஆகுது. அடியன் சின்ன ஒரு 10 வயசு 8 வயசு இருக்கும் போதெல்லாம் 10 மணி 12 மணிலாம் வானொலியில தமிழ் இசை படிக்கேன். தமிழ் இசை, தேவாரம், திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எந்த வானொலியில எந்த தொலைக்காட்சி தொடர்ல தமிழ் இசை ஓடுது? நமச்சிவாய் வாழ்க. இளையான்குடியில இருந்து எங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 5 நிமிடம் அடியார்கள்லாம் கொஞ்சம் கோதிக்காதீங்க. சிற்றம்பலம். இதுவரை அடியனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விழா குழுவினர் மற்றும் அனைவருக்கும் நன்றி. அதாவது அடியன் ரொம்ப நேரம் பேசணுங்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கின்ற கலாச்சார சீரழிவுகள்லாம் வேணும். தயவு செய்து இப்போ வெள்ளைக்காரர் முதல்ல நம்மளை அடிமை கொள்றான். அப்ப அவன் என்ன தெரியுமா பாக்குறான்? இவங்க இந்த அளவுக்கு திறமையா இருக்கிறாங்கடா, குருகுலம் தாண்டா இதுக்கு காரணம்னு குருகுலத்தை முதல்ல ஒழிக்கிறான். குருகுலத்தை ஒழிக்கிறான். அதன் பிறகுதான் அதன் பசுமாட்டை ஒழிக்கிறான், விவசாயத்தை ஒழிக்கிறான். அப்ப நம்மளை அடிமைப்படுத்துறான். நம்மளுக்கு தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்முடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு விபூதி ஊத்துறாக்கம் கிடையாது, ஔவையாருக்கு விபூதி ஊத்துறாக்கம் கிடையாது. புஸ்தக திட்டங்கள்ல ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் கிடையாது. ஏன்? ஆத்தி சூடினா சிவபெருமான குறிக்குது, கொன்றை வேந்தன்னா சிவபெருமான குறிக்குது. நமச்சிவாய் வாழ்க. மன்னிக்கவும். ஆகையினால நமக்குள்ளே கண்டிப்பாக ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை உணர்வு வேண்டும். காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். மிக்க நன்றி. விழா குழுவினர் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.